ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு தெலுங்கானா ஸ்பெஷல் பகாரா ரைஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாம். பாத்திரம் சூடானதோ 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை 1, ஸ்டார் அனீஸ் 1, பட்டை 1, மராத்தி மொக்கு 1, லவங்கம் 2, ஏலக்காய் 2, கல்பாசி, ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரியணும். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா கீனி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும், வதக்கிக்கலாம். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும், வதக்கிக்கலாம். ஸ்மால் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கணும். புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி சுருங்கி வரணும், வதக்கிக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி சேர்த்துக்கலாம். 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதி வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் கழித்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். மூடி போட்டிருக்கேன். சாதம் வேக விடணும். இப்போ தண்ணி ட்ரை ஆகி சாதம் வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தெலுங்கானா ஸ்பெஷல் பகாரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.